இந்த வீடியோவில் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற வண்ணாரப்பேட்டைக்கு தான் போயிட்டுருக்கோம். எதனாலனா எனக்கு பர்த்டே, அதனால் ட்ரெஸ் எடுக்கலான்னு தான் போனோம். அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் பிளானே மாறிடுச்சு. நானே, தங்கச்சி, எங்கள் அம்மா தான் போயிருந்தோம். இந்த சாரீ பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பட்டு சாரீ மாதிரியும் இல்லாமல் பேப்பர் காட்டன் மாதிரி இல்லாமல் நல்லா இருந்துச்சு. அதனால் இது ஓகே பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்கோம். என் தங்கச்சிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருந்தா. அப்புறம் செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம். கன்ஃபார்ம் கிடையாது. இந்த டாப்ஸ்லாம் பிடிச்சிருக்குக்கா, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தா. எடுக்கலாம் அப்படின்னு நான் வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துட்டோம் இந்த சாரீலாம். எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. சரி விட்டுட்டு போனால் யாருனா எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 4 பேருக்கு ஒரே மாதிரி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அந்த பொம்மையில் போட்டிருந்த ஃப்ராக் பார்த்துட்ருந்தாங்க. எனக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லி என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க சிரிச்சுட்டு. அதுக்கப்புறம் நாங்களும் பார்த்துட்டு லைனிங் எடுக்கலான்னு சொல்லிட்டு லைனிங் கேட்டுட்ருந்தோம். லாஸ்ட்டில் போங்கன்னதோட சரி லைனிங் வாங்கணும்னு சொல்லிட்டு லைனிங் வாங்கிறதுக்கு போயிட்டுருக்கோம் நிறையா. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ நாங்கள் எடுக்கலான்னு சொல்லிட்டு வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் போயிட்டோம். அதுக்கப்புறம் லைனிங் எங்கே இருக்குதுன்னு கேட்கும்போது 3rd ஃப்ளோர் போய் பாருங்கள் அப்படின்னாங்க. 3rd ஃப்ளோருக்கு தான் போயிட்டுருக்கோம் லைனிங் வாங்குறதுக்கு. நாங்கள் ஸ்கர்ட்டும் இந்த ப்ளவுஸ் வரலாம் அந்த மாதிரி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஒரே மாதிரி 4 பேருக்குமே ரொம்ப நாளாக ஆசை எங்களுக்கு அந்த மாதிரி தைக்கணுன்ட்டு. சரி ஓகே இந்த டைம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. பர்த்டேக்கு தான் ஆக்சுவலாக நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போனோம். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளான் மாதிரி ரம்ஜான் வேறு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரம்ஜானுக்கே நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கஸ்டமர் என்கிட்ட ஒரு 2 ட்ரெஸ் தைச்சி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் அப்படியே அங்கேயே லைனிங்லாம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கேன் போயிட்டு அவங்கக்கிட்ட லைனிங் பார்த்து. அப்புறம் அந்த ஆண்டி எங்ககிட்ட கேட்குறாங்க என்னென்ன கலர் வேணும்னு. அதெல்லாமே சொல்லிவிட்டு லைனிங் எல்லாமே எடுத்து கொடுத்தாங்க. நாக்கே தேவையான கலர் எல்லாமே கிடச்சிருச்சு எனக்குமே. அப்புறம் அவங்க எல்லாமே அளவு போட்டு அமௌண்ட்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. அப்புறம் என் தங்கச்சி அங்கே இருக்க ஆஃபர் டாப்ஸ்லாம் பார்த்துட்ருந்தா. இதெல்லாம் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. இதுக்கு நம்ம வெளியே ரோட்டில் இருக்க கடையில் எடுத்தாலே டாப்பும் பேண்ட்டும் சேர்ந்த மாதிரியே வந்துடும் சொல்கிறதுனால அவள் அதை எடுக்கலை. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கும் சாரீ வாங்கிடலாம், சரி வந்ததும் வந்துட்டு ஒரேடியாக முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவுக்கும் சாரீ பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சாரீலாம் ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் ரம்ஜானுக்கு கட்டுற மாதிரிலாம் அந்தளவுக்கு லுக்காலாம் இல்லை. அதோட அவங்க இங்கே இருக்க சாரீஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இதுவுமே நல்லாயிருக்கு. இந்த பாட்டில் க்ரீன் சாரீலாம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதில் சில்வர் கலரில் பார்ட்ரு கொடுத்துருந்தாங்க. சில்வர் கலர் ப்ளவுஸ் வந்துருந்துச்சு. அதுவே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே பர்பிள் கலரில் ஒரு சாரீ தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் அதே நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த ஸ்பேஸ் சில்க் சாரீஸ்லாம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் பில்லிங்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பில் பே பண்ணுறதுக்கு. அப்புறம் பில் பே பண்ணுறதுக்கு ஒரு இடம், நம்மளுடைய டெலிவரி ஒரு இடம். சரி டெலிவரி பண்ணிட்டாங்க எங்களுதுன்னு சொல்லிட்டு வாங்கலான்னு நின்றுட்டு இருந்தால் இன்னும் எங்களது டெலிவரியே பண்ணலை. அப்புறம் எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, கீழே போய்ட்டு எதுனா சாப்பிட்லாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி சொன்னால். சரி ஓகே வாங்கிட்டு ஒரேடியாக போய் சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவள் சரி ஓகேன்ட்டா. ஒரு வழியாக நாங்கள் வாங்கினதை கொடுத்துட்டாங்க. எங்களது டெலிவரி பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு பார்த்ததுக்கப்புறம். சரி ஓகே வாங்க போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு சூப்பு குடிக்கலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி சொன்னான் என்கிட்ட. சரி ஓகே நீ குடி சூப்பு, எனக்கு வேணாம் நான் வேறு எதுனா சாப்பிட்றேன்னு சொல்லிகிட்டே இறங்கிட்டுருக்கேன் நான். அதுக்கப்புறம் சூப் வாங்கினோம். அந்தளவுக்குலாம் எங்களுக்கு எதுவும் அங்கே பிடிக்கல. ஒரு மாதிரி ரொம்ப காரமாக அந்த மாதிரி இருந்துச்சு. அவள் மட்டும் அந்த சூப்பை குடிச்சிட்டு இருந்தா. என்ன குடிங்கக்கா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு வேணாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அப்புறம் நாங்கள் எப்போ போனாலுமே இந்த வடக்கடையில் தான் நாங்கள் சுண்டலும் வடையும் சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.